ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த பிஎஸ்சி மைனிங் அப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 20 இவங்க அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்போது பிஎஸ்சி கோயினை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதாக ஒரு அறிவித்தல் விட்டுருக்காங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில். ஸோ போய் பார்த்து அந்த இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மைனிங் சரியாக பண்ணி கொண்டு இருக்கிறீங்களான்னு பாருங்கள். ஆல்ரெடி கண்டக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடி. கண்டக்டர்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் வித்ட்ரோல் வார நேரத்தில் நாங்கள் ட்ரஸ்ட் போட்டுக்கோ மெட்டாமாஸ்க்கோ அதை எடுத்துக்கொள்ளலாம். 24 hours ஒருக்க வந்து மறக்காமல் மைன் பண்ணிக்கொள்ளுங்க. அட்ஸுகள் பெருசாக இல்லாத ஒரு மைனிங். அதோட சாம்ப்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மைனிங்கை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தேன். இதில் டெலிகிராம் லிங்காகவும் இருக்குது, ஒரு ஆப்பாகவும் இருக்குது. நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து இந்த சிபென் மைனிங் ஆப்ட கேவைசி சம்மந்தமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட இந்த ஃபியூவல் மைனிங்னு சொல்லி ஒரு மைனிங் ஒன்று வந்துருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் மைன் பண்ணுற மாதிரி ஃபியூவல் மைன் பண்ணுற மாதிரி மைனிங் ஒன்று வந்துருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ், வந்த பிறகு வர அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் அதெல்லாம் போஸ்ட் போடுவோம். சில ஏர் ட்ராப்ஸிலும் அதில் அடிக்கடி ஷேர் ஆகணும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி கொண்டீங்களா இருந்தால் உங்களால் சில இதுகளை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், சிபென் மைனிங்கில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 24 hours கொடுக்க மைன் பண்ண வேண்டியது. இடையில ஒரு விளம்பரம் போகும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்ககிட்ட வந்திருக்கிற எக்ஸைட்டிங் நியூஸ் என்னென்னு சொன்னால், our latest சிபென் மொபைல் ஆப் அப்டேட் இஸ் லைவ் அட் கூகுள் ப்ளே ஸ்டோர். கூகுள் ப்ளே ஸ்டோரில் புதுசாக அவங்களுடைய அப்டேட் கேட்குது. போய்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ண பிறகு அதில் இப்போ பிராண்ட் நியூ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லப்படுற ஒரு பேஜ் வந்திருக்கு. அதாவது நாங்கள் இந்த மைனிங் ஆப்புக்குள்ள நாங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்காக என்னென்ன கொஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லி நான் லைவ் அவங்களுக்கு கொண்டு காட்டுறேன். அதை பற்றின ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு, புதுசாக அப்டேட் வந்திருக்கு. அதோட இந்த கேவைசி அப்டேட், லோக்கல் சர்வீஸ் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. கேவைசியை பற்றின அப்டேட் இன்னும் வரல, வருங்காலத்தில் வரும். நாங்களோட ரோட் மேப்புக்குள்ளே போய்ட்டு அவங்களுடைய ஒயிட் பேப்பரில் போய் பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரி அவங்க ரோட் மேப் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி அவங்க வித்ட்ரோல் தர போகிறாங்கன்னு. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ண அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்களா அந்த மெனு பாரை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி வந்து இருக்கும். அதாவது நாங்கள் மைனிங்லேருந்து எவ்வளோ எடுத்துருக்கோம், ரெஃபரல்லேருந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்னு சொல்லி காட்டும். அதோட அவங்க இது அவங்களோட ஒயிட் பேப்பர் பற்றி பார்த்தா ஃபேஸ் 2 சிபென் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் Q1 2025 ஆண்டுடைய Q1 செஷன் முதல் காலாண்டில் தான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 year 11 months இருக்குது மைன் பண்ணுறதுக்கு. ஸோ மைன் பண்ணி எவ்வளோ coins earn பண்ணி வச்சுருக்க முடியுமோ, எவ்வளோ நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ coins நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்வோம். வித்ட்ரோல் வார நேரத்தில், கேவைசி வார நேரத்தில் நான் அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்வேன். ரைட், அடுத்தது சாம்ப்ஸ்ன்னு சொல்லப்படுற மைனிங். இவங்ககிட்ட என்ன அப்டேட்னு சொன்னால், லிங்க் தரோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா எப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், இன்வைட் கோட் காட்டிக்கொண்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக காட்டாட்டி இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்வைட் கோட் நான் தருவேன். இன்வைட் பண்ண பிறகு அதெல்லாம் செஞ்ச பிறகு உங்களுக்கு இப்படி வரும். இது டெலிகிராம்லேயே நாங்கள் மைன் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஆப்பும் வந்துருக்குது. ஸோ அதில் வந்து மைண்ட் சாம்ப்ஸ்ன்ற அதை கொடுக்கலாம். இல்லாட்டி கீழே ஆட்டோமேட்னு சொல்லி ஒரு இந்த மின்னல் அடையாளம் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கொடுக்கலாம். அதோட சில டாஸ்க்களும் தந்திருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறது, ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுறது, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு மூலமாகவும் எங்களால் சில கோயின்ஸ்கள் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ காப்பி ரெஃபரல் லிங்க் இருக்குது, அதையும் காப்பி பண்ணி கொண்டு போய் நாங்கள் இன்வைட் பண்ணுறேங்க ரெஃபரன்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இன்வைட் பண்ணி சொல்லலாம். ட்விட்டர் பேஜ், ட்விட்டர் டாஸ்க், இன்ஸ்டாகிராம் டாஸ்க், ஃபேஸ்புக் டாஸ்க், டெலிகிராம் டாஸ்க், சாம்ப்ஸ் ஆப்னு சொல்கிறேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலமாகவும் எங்களோட கோயின்ஸ்கள் வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மைனிங். ஓகே, மைனிங் ஆப்பாகவே நாங்கள் வச்சுக்கொள்வோம். டெலிகிராமில் வந்து மைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஆப்பாக வச்சுக்கொள்வோம். அதில் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து டெக்கிடஸ் கொஞ்சம் இப்படிதான் லிங்க், இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். ஆல்ரெடி நான் போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். குறைஞ்ச MB தான், 20 MB 22 MB தான் போன ஞாபகம் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டுள்ள வந்து பாருங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு மைனிங் ஆகாத மாதிரி இருக்கும். அப்படி நேரங்களில் கீழே அந்த மின்னல் மாதிரி அடையாளம் கொஞ்சம் பிளிங்க் பண்ணி கொண்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட மைனிங் ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு 24 hours ஒருக்காவும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அதோட ரெஃபரல் ஏர்னிங்ஸும் நல்லா ரெஃபரல் பண்ணுறது மூலமாகவும் நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதோட சிஸ்டம் ஸ்லாஷ் பண்ணிடும், ஐஸ்கோயின் பண்ண மாதிரி ஸ்லாஷ் பண்ணிடும். 20 விதமான கோயின்ஸை நாங்கள் அந்த 24 hours ஒருக்கா வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணாட்டி 20 விதமான கோயின்ஸை ஸ்லாஷ் பண்ணி விட்டுரும். ஸோ மறக்காமல் இதில் வந்து மைன் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாங்கள் ஏர்லி ஸ்டேஜில் கோயின்ஸுகள் சேர்க்கலாம், கணக்கை கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். போக குறைஞ்சி கொண்டு வரும். இது அவங்களோட ஒயிட் பேப்பர்லாம் தந்துருக்காங்க. 20 விதமானது ஏர் ட்ராப்புக்கு போகுது, 20 விதமான லிக்விடிட்டி பூலுக்கு போகுது, 20 விதமான லொக்டாக இருக்கும். அப்படி சொல்லி கணக்கு அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்து அந்த ஒயிட் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதில் வாசிக்கிற மாதிரிலாம் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாசி அவங்களோட பற்றின டீட்டெயில், அவங்களோட கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ், அவங்க எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க, எதுக்காக அவங்களோட கோயின் ஒர்க் பண்ண போகுது, அதெல்லாமே பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். PDF இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வாசித்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இதை நான் வாசி வழிக்கிட்டால் இதே ஒரு 8-9 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இதுக்குள்ளே போவோம். அடுத்தது இந்த ஃபியூவல் மைனிங்னு சொல்ல போகிறோம் ஒரு மைனிங். இது நாங்கள் டெலிகிராமில் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். ஆல்ரெடி இதை பற்றி நான் போஸ்ட் போட்டேன்.
டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே ஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும். அப்புறம் மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்களா இருந்தால் அந்த டைமிங் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த இடத்துல டைமிங் ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்களா தான் ஒரு மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடும். அதோட ரெஃபரல் மைனிங் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, பூஸ்ட் மைனிங், அப்கிரேட்ஸ், ரீசைக்ளிங், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரீசைக்ளிங் ஆப்ஷன் அப்கிரேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் ஒரு மணி தேர்தலுக்கு இத்தனை காயின்ஸ் வரது நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற இது வரதை குறைச்சிக்கொள்ளலாம், டைமை கூட்டிக்கொள்ளலாம் அல்லது குறைச்சிக்கொள்ளலாம். அப்கிரேட் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் காயின்ஸ்கள் போகும். ஸோ அது பரவாயில்ல. 2 மணி தேர்தலுக்காவது நீங்கள் மைண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்கிரேட் டைம்களில் 3 மணி தேவை 4 மணி தேவை நாங்கள் வருங்காலத்தில் அதுகள் அப்கிரேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளையர் அந்த சப்ஸ்கிரைப்ஸ் டு அஸ் அவங்களுடைய டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக 5 வீதம் அவங்களோட கோயின்ஸ் கிடைக்கும். 5 கோயின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் 5 கோயின்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். அதை ஜாயின் பண்ணி போட்டு செக் இதை கொடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களோட கோயின்ஸோட டோட்டலோட இது அட் ஆயிரும். இந்த ப்ளஸ் 5% சொல்கிறது அட் ஆயிரும். ஸோ ஒரு 2 மணி தேரத்துக்கு கொடுக்கா வந்து அந்த டைமிங்கோடு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வேறு ஸ்டார்ட் சம்திங் எதோ இருக்கும், ஸ்டார்ட் மைனிங் எதோ இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா தான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு உங்களோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கிலீஷில் இருக்குது, சிலது வேறொரு மொழியிலும் இருக்குது. அந்த மொழி என்னென்னு எனக்கு விளங்கல. ஸோ இங்கிலீஷில் இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாமே ஒரு போல் மாதிரி போடுறாங்க, ஒரு வாக்களிப்பு மாதிரி போட்டு தான் அவங்களோட இதுகளை கொண்டு போய்கின்றாங்க, அப்டேட்ஸில் கொண்டு போய்கின்றாங்க. ஸோ அப்டேட்டில் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களோட வேறு அப்டேட் வர நேரத்தில் புல்லட் கனெக்ட் பண்ணுறது, சில இதுகளை செய்கிற சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரங்களில் நாங்கள் இதுகளில் இப்படியான சோஷியல் மீடியாக்களில் ஜாயின் பண்ணியிருந்தோம்னா இருந்தால் எங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறது லேஸாக இருக்கும். வீடியோஸ்களில் பார்த்துட்டு தேவையில்லை. ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். எல்லா மைனிங்ஸ் எல்லா ஏர்டாப்ஸ் பற்றி டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.